ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, சில விஷயத்தை நீ இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை. எல்லாரும் என்ன செய்வார்கள், எனக்கு எல்லாமே தெரியுதுன்னு சொல்லி சொல்லிதான் எல்லா விஷயத்தையும் எடுப்பதே. உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீயும் அதே போலத்தான் இருக்கிறாய். ஒரு விஷயமானது உனக்கு தெரியுதோ தெரியலையோ, அது என்னிடம் மட்டுமல்ல, எல்லார்ட்டையுமே இது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுதோ இல்லையோ, எதிரில் நிற்கிறவன் ஒரு விஷயத்த சொல்கிறான்னா அது தெரியுதோ தெரியலையோ, அதை நீ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம அவன் என்ன சொல்கிறானோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும். அது ஏற்கனவே உனக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், ஏற்கனவே உனக்கு பல முறை தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். ஆனால் அதை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம அவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். ஏன்னா அவன் இன்னும் சில விஷயத்த சொல்லலாம், சில விஷயத்த உனக்கு புரிய வைக்கலாம், உனக்கு தெரியாத சில வரிகள் அதில் இருக்கலாம். அதனால எல்லா விஷயத்தையுமே வெளியில தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காது, சரியா? இப்பொழுது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னா, இது உனக்கு மட்டும் தெரியட்டும், போக போக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஆனா இப்போ உனக்கு மட்டும் தெரியட்டும் அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்றேன். உன்னுடைய வாழ்க்கை உன்னை போல இருக்கும், உன்னுடைய குடும்பத்திலேயே இருக்கும் உன்னை போல அப்பாவியாக, எந்த கள்ள கபடமும் இல்லாமல், ஒரு பாசமாக, எந்த வேஷமும் இல்லாமல் அன்பாக இருக்கும். பிள்ளைகளை எல்லாமே, பெண்களையும் எல்லாமே ஒரு நபர் மிகவும் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார். யாருன்னு தெரியும்? உன்னுடைய ஆரம்ப காலகட்டம், அதாவது உன்னுடைய அம்மா வீட்டிலேருந்து வந்து அதுக்கு அப்புறம் ஆரம்ப காலகட்டத்துல அதிகமா எங்க குடும்பத்துலலாம் இப்படிதான் செய்வாங்க, நீ இப்படிலாம் செய்யக்கூடாது, எங்க குடும்பத்துல இப்படிதான் செய்வாங்க, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி என்னமோ நீ செய்யறது எல்லாமே தப்பா இருக்கிற மாதிரி, அவங்க குடும்பத்துல இருக்கிறதுதான் எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி, எல்லா விஷயத்தையும் சொல்லி சொல்லி நீ என்னமோ எல்லாத்தையும் தப்பு தப்பா செய்யற மாதிரி சொல்லி உன்னை ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை தள்ளினாங்க பத்தியா? உனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னதான் அந்த எதுவுமே தெரியாதா, உனக்கு எதுவுமே புரியாதா என்று எப்ப பார்த்தாலும் உன்னை ஆரம்ப காலத்தில் திட்டிக்கொண்டே இருந்தார்கள். அவனுக்கு ஒரு முடிவு காலம் வந்து விட்டது. நீ அப்பொழுது நினைச்ச, என்னடா வாழ்க்கைனா சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இது போன்ற நபரெல்லாம் நம்ம சந்திப்போம் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனா இந்த மாதிரியான ஒரு ஆளெல்லாம் நான் சந்திக்கணும் அப்படின்னு தெய்வ தலையில எழுதிருச்சு அப்படின்னு சொல்லி புலம்புவ தெரியுமா? அந்த ஆள் தான் அவன். ஒன்ன மட்டும் இல்ல, யாரெல்லாம் குடும்பத்துல புதுசா வராங்களோ, யாரெல்லாம் குடும்பத்துல புதுசா வராங்களோ அவங்களை எல்லாரையுமே விடைச்சுக்கிட்டு எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியுதுன்னு நினைச்சுக்கிட்டு, குடும்பம்னா அவங்க குடும்பம் மாதிரி தான் நடத்தணும், அதுதான் ஒரு மிக சிறந்த குடும்பம் அப்படின்னு நினைச்சிட்டு மற்றவங்க நடத்துற குடும்பத்தெல்லாம் ரொம்ப தாழ்த்தி பேசிட்டு அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். உன்னை மட்டும் அவன் பேசல, உன்னை போல இருக்கிற அத்தனை பேரையுமே தப்பா பேசி தான் நல்லா குடும்பத்தை நடத்துற மாதிரியும், மற்றவங்களுக்கு எல்லாம் குடும்பத்தை நடத்த தெரியாத மாதிரியும் எவ்வளோ வார்த்தைகளை விட்டான், எவ்வளோ வார்த்தைகளை பேசுறான். அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க வேண்டாம்? தண்டனை கொடுக்கணுமா வேணாமா? நீ என்கிட்ட என்ன சொன்ன? இதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க மாட்டியா சாயி? வாய் அதிகமா பேசி கஷ்டப்படுத்தி வாழ்க்கைய அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை எல்லாம் சந்தோஷமா பணம் பதவி இப்படியே வாழ வைக்கிறான். ஆனா யார் மனமும் புண்படக்கூடாது, எல்லா மனமும் ஒரு அன்பால இருக்கணும் அப்படின்னு அமைதியா, எவ்வளவுதான் என்ன மற்றவங்க பேசுறானோ நான் அமைதியா ஒவ்வொன்றையும் கடந்து வந்துட்டு இருக்கேன். என்ன போய் சோதிக்கிறியே என்று நீ சொன்னல, அதுக்குதான் நான் யாரையும் பாரபட்ச பார்க்க மாட்டேன், பணக்காரனோ ஏழையோ இதெல்லாம் நான் கொடுக்கறது. பணத்தை கொடுக்கறது நான் தான், பணத்தை எடுக்கிறது நான் தான், திருப்பி கொடுக்கறது நான் தான். எனக்கு பணக்காரன் ஏழைன்னு கிடையாது, உனக்கு தான் பணக்காரன் ஏழை இதெல்லாம், எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் அவன் செஞ்ச
செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்க போற. இது யாராலும் எடுக்க முடியாது. புரியுதா? ஆள் யாருன்னு சொல்லிட்டேன். தண்டனை கிடைக்குதா இல்லையான்னு பாரு. யாருமே இல்லாம நிக்க போற. யாருமே இல்லாம நின்று நம்ம பண்ணது தப்பு தப்பு தப்புன்னு வாழ்க்கையில நரகம், பூமியில இருந்துகிட்ட நரகம் போல வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கப்பான். பூமியில இருப்பான், ஆனா ஃபுல்லா நரகமா தான் இருக்கும். எதுவுமே நல்லதா இருக்காது. நம் ஒருவனுக்கு தவறு செய்வதற்கு முன்பு அத்தனை முறை யோசிக்கணும். செஞ்சா நல்லதா, ஐயோ சாமி பாக்குதே, இதெல்லாம் செஞ்சா தெய்வம் நம்மளை தண்டிக்குமா, எல்லாம் பார்க்கணும். எல்லாம் இஷ்டத்துக்கு நடந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தப்பு தப்பா பண்ணிட்டு மற்றவங்களுக்கு துரோகத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா எந்த தெய்வம் சும்மா விடும்? நீ வணங்கின அத்தனை தெய்வமும் அவனை நின்று கேள்வி கேட்கும். வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அவன் புரிஞ்சிக்கிற அளவுக்கு தண்டனைக்கு மேலே தண்டனை கொடுக்கும். புரியுதா? யோசித்து பார்க்கவே முடியாத அளவுக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒதுக்கி, காசு இல்லாமல் பணம் இல்லாமல் ரோட்டில் நின்று அப்படியெல்லாம் அவன் கஷ்டப்படுவான். நிறைய இழப்புகள் வரும். பெண்களுடைய கண்ணீரை சிந்தவிட்டால் அது ஆணோ பெண்ணோ, எந்த பெண் தவறே செய்யாமல் கண்ணீரை சிந்திக்கொண்டு இருக்கிறாளோ, சிந்த வைத்தார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு. அவர்கள் வாழும் நாட்களிலேயே மிகப்பெரிய தண்டனையை அனுபவிப்பார்கள். புரிகிறதா? எதுவும் தெரியாமல் ஆட்டமாடிக்கொண்டு இருக்கிறார்கள். எதுவுமே தெரியாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆட்டமாடிக்கொண்டு தான் இங்கே எல்லோரும் இருக்காங்க. எல்லாருக்கும் தக்க பதிலடி கொடுப்பேன். எல்லோருக்கும் அடிக்கு மேல் அடி விழும். நீ பொறுத்திருந்து வேடிக்கையை மட்டும் பாரு. என்னென்ன விஷயம் நடக்குது, ஏதேது விஷயம் நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து வேடிக்கை பாரு. பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் நிச்சயமாக வரும். யோசிச்சு பாரு. உன்னுடைய வாழ்க்கையில் அந்த நபரால் எத்தனை விஷயம் அனுபவிச்சிருக்க? ஒன்றா ரெண்டா? எத்தனை விஷயம் அனுபவிச்சிருக்க? அந்த நீ அனுபவித்த அத்தனை விஷயத்திற்கும் பதிலடி கொடுக்கணுமா இல்லையா? அதனால தான் கொடுக்க போகிறேன். நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையில் காத்திருங்க. நீங்கள் காத்திருந்ததற்கான நல்லதொரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை நாள் நீங்கள் தோற்று போய்விடுவோமோ என்று, எத்தனை நாள் தோற்றுருவோமோன்னு நீங்கள் பயந்த இடத்துல நான் உங்களை ஜெயிக்க வைப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஜெயிக்க வச்சு, உங்களை வாழ வச்சு, மற்றவங்களுக்கு நேராக உங்களை தலை நிமிர்ற அளவுக்கு வாழ வைப்பேன். இது வெறும் சாதாரண வார்த்தை அல்ல. இது ஒவ்வொன்றும் தெய்வ வார்த்தை. இதை தயவு செய்து புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருங்கள். உன்னால் எந்த அளவுக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமோ சந்தோஷமாக இரு. உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் பொறுப்பாக நின்று, ஒரு நல்ல அப்பா பொறுப்பாக நின்று எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பானோ அதே போல் நான் கொடுப்பேன். தைரியத்தை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடாதீர்கள். புரிகிறதா? தைரியத்தை மட்டும் ஒரு நாளும் இழந்து விட வேண்டாம். இருக்கும் வரைக்கும் எல்லாம் நல்லது நடக்கும். தவறு செய்தவனுக்கு நல்ல தண்டனையை கொடுத்து, உன்னை போல இருக்கும் அன்பான பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் கொடுத்து வாழ வைப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் துணையாக இருந்து நான் காப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள். ஓம் சாய்ராம்.